ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டே எதோமா சர்ச்சுக்கு போயிட்டு வந்து டைரக்டா அண்ணா நகர்ல இருக்க பாலாஜி பவன் என் தம்பி தான் கூப்பிட்டு போனான், வாங்க டிஃபன் சாப்பிட்டு போகலான்னு சொல்லி. அதனால எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சமைக்கிறதுக்காக ஃபிஷ் வாங்கியிருந்தோம். மத்தியானம் லன்ச் இன்னைக்கு வந்து கேரளா ஃபுட்டு தான் வேணும்னு என் ஹஸ்பண்ட் கேட்டதுனால நல்ல ஒரு பெரிய சீலா மீனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய பெரிய இறாலாம் இருந்தது. ஆனால் நாங்கள் சீலா மீன் தான் வாங்கியிருந்தோம். ஃபிஷ் எல்லாம் விதவிதமாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் உயிருள்ள நண்டு இந்த கடையில் சூப்பராக இருக்கும். ஸோ மாதவரத்தில் தான் இந்த கடை இருக்குது. செம்ம ஃப்ரெஷ் நண்டு, உயிருள்ள நண்டெல்லாம் இங்கே கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு வந்து லன்ச் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மட்டா ரைஸ் தான் எடுத்து ஊற வச்சுருந்தேன். காலையிலேயே நான் சர்ச் போகும்போது ஊற வச்சுட்டேன். ஏன்னா 3 ஹவர்ஸ் இது ஊறினா தான் நல்லா வேகும். அதனால் ஊற வச்சாச்சு. ஃபிஷ்ஷை மசாலா தடவி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சம்மந்தியும் மோர் குழம்பும் பண்ணலான்னு சொல்லிட்டு மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இது கேரளா ஸ்டைல் மோர் குழம்பு. ஸோ நான் இப்படி தான் செய்வேன். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்காய் ஒரு 3-4 பத்தை தேங்காய் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அது கூட காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிருங்க. தேங்காய், ஜீரகம், காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி அதிகம் பண்ணிக்கோங்க, இல்லை கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா நெய் போல் அதை அரைச்சி எடுத்துட்டு சாதம் ஒரு பக்கம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது என்ன தான் 3 மணி நேரம் ஊற வச்சாலும் ரொம்ப லேட்டாக தாங்க வெந்துட்டுருக்கு. 1 மணி நேரமாக வேகுது. அதுக்கப்புறம் மோர் குழம்புக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சம்மந்திக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அதுவும் கொஞ்சம் நேரம் ஊறணும். சின்ன வெங்காயம், தேங்காய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன உருண்டை புளி, இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்குல்ல, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்ல கலர் கொடுக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். மேலே தேங்காய் எண்ணெயை நல்லா ஊற்றி இதை பிசைஞ்சு அப்படியே ஒரு பக்கமாக வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் இது ஊறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேங்காய் எண்ணெய் மணத்தோடு சூப்பராக இருக்கும். இப்போ மோர் குழம்பை தாளிச்சிடலாமா? ஒரு கடாயை வச்சு தேங்காய் எண்ணெய் நிறைய ஊற்றி அது கூட கடுகு ஆட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த விழுதை இதில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை மணம் போகணும், சரிங்களா? அது வரைக்கும். ஆனால் ரொம்ப அவசியம் இல்லை, ஏன்னா தேங்காய் தானே போட்டிருக்கோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வதக்கினா போதும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் தயிரை நல்லா மிக்சியில் அடித்து அதுக்கப்புறம் அதில் ஊற்றிட்டு சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து தயிர் வந்து திரியாத அளவுக்கு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா அந்த தயிர் வந்து திரிஞ்சு திரியாக ஆகிடும். அதனால் கொஞ்சம் கிளறிட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சம்மந்திக்கு அப்படியே டைரெக்டாக போட்டு மிக்சியில் அரைச்சிடலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிடலாம். எனக்கு கொஞ்சம் கெட்டியாக வரல, ஏன்னா வந்து தேங்காய் கொஞ்சம் இளநீ பதத்தில் இருந்ததுனால கொஞ்சம் கெட்டி பதத்தில் வரல. ஆனாலும் டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு. இப்போ இந்த ஷீலா மீனை நல்லா மசாலா தடவி வச்சு 1 மணி நேரம் ஊறிட்டுருக்கிறத அப்படியே தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி தேங்காய் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். சாதமும் வடிச்சாச்சு. இப்போ எங்கள் சண்டே மதியானம் செம்ம லஞ்சுங்க. சூப்பராக சாப்பிட்டோம், ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். மட்டா ரைஸ், மோர் குழம்பு, சம்மந்தி, மீனை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கஞ்சி தண்ணி, இந்த அரிசியில் வடித்த கஞ்சி தண்ணியில் சின்ன வெங்காயம் மிளகாலாம் போட்டு அதையும் எடுத்து வச்சுருந்தோம். ரொம்ப ஸ்ட்ரென்த் அந்த தண்ணி, அதனால் எப்போவுமே இந்த சாதம் வடிக்கும் போது எடுத்து வைப்போம். சூப்பராக இருந்தது லஞ்சு. நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அடிக்ட் ஆகுறீங்களா இல்லையான்றதை மட்டும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. இது எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.